தந்தை மகன் தூய ஆவியானவர் பெயராலே ஆமென். அன்புக்குரியவர்களே, இன்றைய முதலாவது வாசகத்திலே எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்தில் நாம் கேட்டோம். ஆதலால் கீழ்ப்படியாதவர்களின் மாதிரியை பின்பற்றி எவரும் வீழ்ச்சியுறாதவாறு அந்த ஓய்வு பெற முழு முயற்சி செய்வோமாக. ஆண்டவர் நமக்கு அளிக்கின்ற ஓய்வு நம்முடைய உள்ளத்துக்கு, நம்முடைய வாழ்வுக்கு அமைதி அளிக்கின்ற ஓய்வு. அது நாம் பெற வேண்டும் என்றால் நம்முடைய பாவ வாழ்க்கையை விட்டு ஆண்டவருடைய விதிமுறைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்தால்தான் அந்த ஓய்வு நமக்கு கிடைக்கும். ஆண்டவரை கூறுவது போல, பெருசுமை சுமந்திருப்பவர்களே, நீர் அனைவரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கூறியுள்ளார். ஆகவே நம்முடைய சுயநலத்தை, நம்முடைய தன்னலத்தை நாம் விட்டு ஆண்டவருடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிந்து அவர் நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய உடலுக்கும், நம்முடைய குடும்பத்துக்கும் அளிக்கும் ஓய்வை பெற நாம் பக்தியுடன் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே வாருங்கள், நம் ஆண்டவர் அழைக்கின்றார், இளைப்பாற்றி கொடுக்கின்றார். பசியால் வாடுவோரே பரமனை தேடிடுவீர், மன்னா பொழிந்த அவர் நம்மை வாழ வைப்பார். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே வாருங்கள், நம் ஆண்டவர் அழைக்கின்றார், இளைப்பாற்றி கொடுக்கின்றார். இருக்கரம் விரித்தவராய், இதயத்தை திறந்தவராய் இறைவன் இருக்கின்றார், இனியும் தாமதமேன். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே வாருங்கள், நம் ஆண்டவர் அழைக்கின்றார், இளைப்பாற்றி கொடுக்கின்றார். நாம் நிறைவேதோ நம்முடைய உள்ளத்தையும், நம்முடைய ஆன்மாவையும், நம்முடைய சுதந்திரத்தையும் உமக்கு அர்ப்பணித்து உம்முடைய திருவுளத்தை நாடி நீர் நமக்கு அளிக்கின்ற அந்த ஓய்வை, அந்த இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள அந்த திறமையும் ஜெப வாழ்க்கையும் சமர்ப்பண மனோபானவையும் நமக்கு அளிக்குமாறு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை ஆஸ்வதிப்பராக. ஆமென்.